வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காராபாத். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த காராபாத்தை நம்ம குக்கரில் பண்ணோன்னா சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி லேசாக வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம கேரட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணியை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பீன்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு வறுத்த ரவையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது கூட 3 கிளாஸ் அளவுக்கு கொதிக்கிற வெந்நீரை இதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு, விசில் வந்த உடனே இதை எடுத்து கீழே வச்சுட்டு ஸ்டீம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்து ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடுச்சு. அடிப்பிடிக்காமல் நம்மளோட காராபாத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனை கமகமன்னு இருக்குது. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தேங்காய் சட்னி கூடயோ இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி கூடயோ பரிமாறலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.